திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் பேசுகிறார், கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள், 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பயணித்துக் கொண்டிருப்போம் என்று இருக்கிறோம் என்று. ஆக 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி அடிமையாக இருந்த காரணத்தினால்தான் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை விட குறைவான இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். உங்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என்று உங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் தேர்தல் வருகின்ற பொழுது உங்களுக்கு தகுந்த அந்தஸ்தை கொடுக்காத கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் போராடி பார்த்தார்கள். அவருடைய கட்சியுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி பார்த்தார்கள். எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதியை விட குறைவான தொகுதியை தான் பெற்றிருக்கிறார்கள். அதே போல திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சிகள், திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவோ போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. புரிந்து கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்துள்ள கூட்டணிகள் இனியாவது உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழக விசுவாசம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பியவர்கள் நடு ரோட்டிலே விட்டு விடுவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைய தினம் 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது. 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது. நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள்? ஆட்சியிலே மக்களுக்கு துன்பம்தான் மிஞ்சியது. திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் குடும்ப கட்சி, வாரிசு அரசியல், குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, மக்களுக்காக இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அண்ணா திமுக என்ற இயக்கத்தை தோற்றுவித்தார்.